ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இது தேசிய கல்விக் கொள்கை 2020 சொல்லப்பட்டது. நம்ம வகுப்புகளையும் நடத்தியிருக்கோம். அதை தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமைக்க போகிறாங்க. என்ன பேரில் அப்படின்னா விக்ஷித் பாரத் சிக்ஷா ஆதிக்ஷன் அப்படிங்கிற பேரில், அதாவது நாட்டில் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் கலைத்துவிட்டு விக்ஷித் பாரத் சிக்ஷா ஆதிக்ஷன் அப்படிங்கிற ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டு வர ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் புதிய ஆணையத்தின் கீழ் யூஜிசி, ஏஐசிடி, என்சிடி உள்ளிட்ட ஆணையங்களின் செயல்பாடு செல்கிறது. இப்போ இந்த விக்ஷித் பாரத் சிக்ஷா ஆதிக்ஷன் அப்படிங்கிறத முதல்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேரில் வரப்போகுதுன்னு இது தேசிய கல்விக் கொள்கை 2020 PDF அதில் சொல்லியிருந்தாங்க. வித் இண்டிபெண்டன்ட் பாடிஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் செட்டிங், த ஜெனரல் எஜுகேஷன் கவுன்சில், HEGC, அதுக்கப்புறம் NAC, NHERC, இதெல்லாமே இதோட அங்கங்களாக இருக்கும், பேரலாக செயல்பட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இதை உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய வைக்கிறேன் பாருங்க. இப்போ இருக்கிற ஹையர் எஜுகேஷனுக்கு UGC, டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு AICTE, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் எஜுகேஷனுக்கு NCTE, இந்த மூணுமே இணைந்து தான் விக்ஷித் பாரத் சிக்ஷா ஆதிக்ஷன் அப்படிங்கிற ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சரியா? அதுக்கப்புறம் இந்த HECI கீழே 4 வெர்டிகல்ஸ் இருக்கும். அதுதான் நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில், நேஷனல் அக்ரிடேஷன் கவுன்சில், ஜெனரல் எஜுகேஷன் கவுன்சில், ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கவுன்சில். இந்த 4மே இந்த HECIன்னு சொல்லப்படக்கூடிய உயர்கல்வி ஆணையம் இருக்கு இல்லையா, இந்த விக்ஷித் பாரத் சிக்ஷா ஆதிக்ஷன் இதுக்கு கீழே செயல்படும். காலக் அகாடமியோட GS பேட்ச் 1899, தமிழ் பேட்ச் 1333. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.